அத்தை இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? அவ வந்த 2வது நாளே அவ செவுல்ல 2 அரை விட்டு என் வீட்ல வந்து விட்டுருக்கணும்டா. அது எப்படி அத்தை பண்ண முடியும்? ராஜா ரெகுலரா இங்க வந்துட்டு போறாரு. இவரும் அவரும் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவர் சொல்லிதான் இவ இங்க இருக்கா. இது ரெண்டும் உங்ககிட்ட போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்குங்க. ஏன் நீ கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி முந்தானிய புடிச்சிட்டே திரியறியே? வா மரமண்டையில ஏறல. அம்மா நான் பேசாம தானே இருக்கேன். எதுக்கு என்ன வம்புக்கு இழுக்குறீங்க? ஐயோ அம்மா, நான் உன்கிட்டலாம் சண்டைக்கு வரல. எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையும் இந்த மாதிரி அம்மாவால தான் வீணா போகுது. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி 2 நாள் இங்க வந்து தங்கினாலா? அப்ப எங்க அண்ணி என்ன செஞ்சவ? உன்னை இங்க இருக்க விட்டாவளோ? ஜாதகம் அது இதுன்னு சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு பத்தி விடல. இப்ப தாலி கட்டினா அவன் பொண்டாட்டி புருஷ வீட்டுல வராம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கால. அப்ப அவளுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அங்க அனுப்பி வைக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அப்ப மட்டும் வாய மூடிட்டு அவளை இந்த வீட்டுல உட்கார வச்சுட்டாவல. ஊர்ல 4 பேர் பேச மாட்டாவ. சுந்தரி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எத்தனை தடவை மாப்பிள்ள கிட்ட இத பத்தி பேசியிருக்கேன் தெரியுமா? அவர்தான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன்னு ஒரே வார்த்தையில என்னோட வாயை அடைச்சிட்டாரு. எத்தனை நாள் இவ்வளவு திட்டி இருக்கேன் தெரியுமா? இவன் மேல வருத்தப்பட்டு நான் அழாத நாளே இல்ல. நடுவுல மாதவனுக்கும் சுப்புவுக்கும் ஆக்சிடென்ட் வேற ஆயிடுச்சு. அதனால பிரச்சனை அதோட விட்டுட்டேன். அந்த நேரத்துல திவ்யாதான் இந்த குடும்பத்துக்கு காவல் தெய்வமா இருந்து எங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டா. இவ அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனத என்கிட்ட சொல்லாம வேற மறைச்சிருந்தா. என்னோட 2 பிள்ளைங்க உயிரையும் காப்பாத்தி ஏன் உயிரையும் காப்பாத்தி இருக்கா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அவளை மன்னிச்சு விட்டுருக்கேன். இப்ப அந்த கதையில எனக்கு வேண்டாம். ஏன் மருமவ ஏன் வீட்டுக்கு வருவாளா மாட்டாளா? அவளை நீங்க அனுப்பி வைப்பீங்களா மாட்டீங்களா? பதில சொல்லுங்க. நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன். நான் வரமாட்டேன். இவ்வளவு பேசிட்டீங்கல்ல, இனிமே என்னால வர முடியாது. எனக்கு வரவே பிடிக்கல. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஏய் திவ்யா, ஏன் நாக்கு குளிப்படுத்தவளே? உன் தலையில நீயே மண்ணலி போட்டுக்கற. நீ நாசமா போயிடுவடி. ஆமா பாத்துக்க. நீ இப்படியே பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கயே, அப்புறம் நான் வேற மாதிரி முடி வடிக்க முடியும். சுந்தரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இருங்கம்மா, என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? மாதவா, நீ கொஞ்சம் பேசாம இரு. நீ பேசி உன் தங்கச்சி வாழ்க்கையை நீயே நாசமாக்கிடாத. பொம்பளைங்க நாங்க பேசிக்கிறோம். ஏய், நான் அத்தை கிட்ட என்ன பேச வந்தேன்? நான் சொல்றது கேளு மாதவா, பேசாம இரு. இங்க பாருங்கம்மா, திவ்யா இங்க இருக்கணும்னு யாருமே ஆசைப்படல. இது நாள் வரைக்கும் அவ ஏன் இங்க வந்தாலும் அவகிட்ட யாருமே கேட்கல. அது இவங்களோட தப்புதான். ஒருவேளை திவ்யாவுக்கு மனசு விட்டு பேச இத்தனை நாள் ஆள் இல்லாம இருந்திருக்கும். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நான் அவகிட்ட பக்குவமா பேசி அவளை சமாதானப்படுத்துறேன். பண்ணி ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. திவ்யா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் இவரும் திவ்யாவை கூட்டிட்டு அங்க வரோம். இவ்வளவு நாள் இவங்க பேசி ஒரு காரியமா ஆவல. இப்ப நீ புதுசா ஏதோ பண்றேங்கற. அவ என்னடா எத்த பொறுத்துக்கங்க, ஒரு 4 நாள் கழிச்சு வாரேன்னா, இப்ப நீ என்னன்னா அவ சமாதானம் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு கூட்டிட்டு வரேங்கற. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. 2 நாள் கழிச்சு அவளை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்து தொலைக்கிறிய. வராத. தேங்க்ஸ். பாருங்க, நீ பொண்ணு புகுந்த வீட்ல இருந்து பிறந்த வீட்ல இருந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தானா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டா அவளை அங்க அனுப்புறதுக்கு வழிய பாருங்க. நீங்களே வீணா அவ தலையில மண்ணலி போட்டுறாதீங்க. பாரு. ஐயோ, ஏன்டா இவ்வளவு அசிங்க அவமானம் நமக்கு தேவையாடா? இந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. ஐயோ ஆண்டவா, ஏன் இப்படி? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? அந்த பியூர் நான் வந்திருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லலையா? எப்படி சொல்லுவேன்? ஏயோட சம்சாரம் அன்னைக்கு வந்து என்ன விட்ட விடல. நானே காத்து இறங்கி போன டயர் மாதிரி கிடக்குறேன். இனிமே ஏய் சாரோட எந்த வம்புக்கும் போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன எதுக்குமா வம்புக்கு இழுக்கிற? ஏங்க, இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? அதை நான் கணக்கு வச்சுக்கலையே. என்ன கிண்டல் பண்றீங்களா? எதுக்காக மரப்பட்டையை உரிக்கிறீங்க?
டியூட்டில இருக்கிறப்போ அடுத்தவங்களோட முதுகு தோலை உரிச்சேன். இப்ப வேலை இல்லைல்ல, அதான் மரப்பட்டையை உரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க இந்த மரத்துக்கிட்ட வந்து நிக்காதீங்க. இந்த மரத்துக்கு கவிதா மரம்னு பேரே வச்சுட்டாங்க. யாரு யார் அவன்? ஏங்க கத்துறீங்க? யாரோ இருந்துட்டு போட்டுங்க. உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? நீங்க தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் மெட்ராஸ் படத்துல கார்த்தி, நீங்க அந்த படத்துல ஹீரோயின். அந்த மாடுலேஷன்ல பேசி காட்டுறீங்களா? ஏங்க இப்படி இம்சை பண்றீங்க? இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்க சரியா இருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்? நான் என்ன சரியா இருக்கணும்? சரசுவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அத பத்தி உங்களுக்கு என்னங்க? அத பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. நான் ஏன் பேசக்கூடாது? அப்படிலாம் என்னால விட முடியாது. சரசு என் அக்கா. அக்கா கஷ்டப்படுறத தங்கச்சி எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? என்ன திடீர்னு அக்கா தங்கச்சி பாசம்? அவ உங்களை நம்பி தானே வந்திருக்கா. அவளை இப்படி கண்டுக்காம இருக்கீங்களே. ஏங்க மாதவன் ரிசப்ஷனுக்கு அவளை இன்வைட் பண்ணலையா? அவ தம்பி சங்கர் வந்து வீட்டுல காட்டு கத்திட்டு போறான். ஏன் இப்படி கத்துறான்னு அவளுக்கு போன் பண்ணி கேட்டா இவ அவனோட கத்துறான். 2 பேரும் சேர்ந்து என்ன உயிரை வாங்குறது முடிவு பண்ணிட்டாங்க. தம்பி பண்ண தப்புக்கு அக்கா என்ன பண்ணுவாங்க? என்ன ஓவரா சப்போர்ட் பண்றீங்க? என்ன பண்றது? நானும் உங்க மனசுக்குள்ள இடம் பிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா உங்களுக்கு சரசுதான் பிடிச்சிருக்கு. உங்களை நான் அடையறதுக்கு அக்காவை சந்தோஷப்படுத்துறது தான் ஒரே வழின்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க இது முட்டாள்தனமான லாஜிக்கா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க இப்ப எங்க போறீங்க? சென்னைக்கு. நானும் வரேன். நீங்க எதுக்கு? ஐயோ எல்லாம் பாத்துக்கிட்டே போறாங்க, அசிங்கமா இருக்கு. முதல்ல கிளம்புங்க. அப்படின்னா முதல்ல வாங்க, வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே சென்னைக்கு போயிடலாம். வாங்க. ஐயோ தலை எழுத்துறா. அதான பார்த்த எலி எப்படி மசால் வடையை தின்னாம போகும்னு. திவ்யா, என்னம்மா உன் பிரச்சனை? ஏன் உன் புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேங்கிற? என்ன நீயும் என் மாமியார் மாதிரியே புரியாம பேசிட்டு இருக்க? இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியும் தானே? சுப்பு அண்ணன் சென்னையில இருந்துச்சு, சரசனி இங்க இருந்தாங்க. நான் தெம்பா என் மாமியார் வீட்டுல இருந்தேன். இப்போ அவங்க யாரும் பக்கத்துல இல்ல. நீ ஊர் ஊரா பறந்து போயிடுற. ரகு டூருக்கு போயிருந்தது. அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களுக்கு யாரு துணை? அதனாலதான் நான் அம்மா கூட இருக்கேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு என்ன மாங்கா மாதிரி தெரியுதா? நீ சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா? அண்ணா, நான் போகலான்னு நினைச்சப்போ அவர் மாலை போட்டுட்டாரு. அப்புறம் உனக்கும் சுப்பு அண்ணனுக்கும் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் யாருன்னா இங்க இருந்தது? நான் தானே தனியா ஆளா நின்னு சமாளிச்சேன். இத பாரு திவ்யா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப நிறைய விஷயம் மாறி போச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ரேகாவோட தாத்தாவும் இறந்து போயிட்டாரு. ராஜா மாலையை கட்டிட்டாரு. எங்க ரிசப்ஷனும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ உங்க மாமியார் வீட்டுக்கு போலாம்ல? எனக்கு உடம்பு சரியில்லை. திவ்யா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டுல மத்தவங்க மேல வச்சிருக்க பாசத்தை விட நான் உன் மேல வச்சிருக்க பாசம் ரொம்ப அதிகம். ஆனா அதே சமயம் நீ ஏதாவது சிலிம்சம் பண்ணாலோ ஏதாவது தப்பு பண்ணாலும் உன்னை கண்டிக்கவும் அடிக்கவும் நான் தயங்க மாட்டேன். உனக்கே தெரியும் நான் பெரிய கோவக்காரன்னு. எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லைன்னு. இத பாரு திவ்யா, இந்த ஸ்கூல் பசங்க சால்ஜாப்பு சொல்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காத. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போ. ராஜா உன்னை கூட்டிட்டு போவார். அப்படி இல்லையா ரேகாவும் அம்மாவும் உன்னை கூட்டிட்டு போவோம். போயிட்டு வந்த பிறகு உன் மாமியார் வீட்டுக்கு போ. நான் போல. என்ன காரணம்? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கல. திரும்ப திரும்ப அதே சொன்னீங்க, கெட்ட கோவம் வந்துடும். ஏதோ அவங்க முன்னாடி நான் கோவத்தை காட்டல. சுந்தரியத்தை அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? கல்யாணம் ஆனதுல இருந்து நீ இந்த வீட்டுல தான் இருக்க. ஆனந்தமி, நீங்க 3 பேர் இருக்கீங்க. அந்த பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்ப உங்களுக்கு துப்பு இல்லையா? உங்களெல்லாம் வெக்கமான ரோஷம் எதுவுமே இல்லையா? அவங்க கேக்குறதுல என்ன தப்பு? மாதவா, இப்ப எதுக்கு நீ இப்படி கத்துற? பக்கத்துல தானே இருக்கா, கொஞ்சம் நிதானமா எடுத்து சொல்லு. ஏய், எனக்கு கோவம் வந்தா அப்படிதான் நீ கத்துவேன். சரி, கோவப்பட்ட அவ பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட போறாளா? எல்லா பிரச்சனை தான் தீந்துருமா? கோவம் எல்லாம் ஒரு பிரச்சனைக்கு தேர்வாகாத மாதவா. நீ கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்ல அவளுக்கு. 2 மாசம் பொறுமையா தான் இருந்தேன். எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். நான் உங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல.
இங்க பாரு திவ்யா, அந்த அளவுக்கு உன் புருஷன் விட்டு நீ வெறுத்து ஒதுக்கிறதுக்கு காரணம் தான் என்ன? இங்க பாரு திவ்யா, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. இல்ல வேற யாராவது உன்கிட்ட பிரச்சனை பண்றாங்களா? இல்ல உன் மாமியார் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? உன்னை பத்தி தப்பா பேசி உன் மனசை ஏதாவது கஷ்டப்படுத்துறாங்களா? எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. எது? கல்யாணமே பிடிக்கலையா? ஏன் இன்னும் 10 வருஷம் கழிச்சு சொல்ல வேண்டியதானே? ஏன் இவ்வளவு சீக்கிரம் 10 மாசத்துலயே சொல்லிட்டேன்? இதோ பாரு, அந்த ராஜா உங்ககிட்ட மொட்டை தரமா நடந்துக்கிறானா இல்ல அடிக்கிறானா? எதுவா இருந்தாலும் சொல்லு, என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். எனக்கு வேணானா விட்டுருங்களேன். நான் உங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிறது பிரச்சனை இருந்தா சொல்லிடுங்க, நானே தனியா எங்கேயாவது போயிடுறேன். அழாத, உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் உனக்காக எதையும் செய்யறேன். என்ன யாரும் ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். அடிச்சு அப்படியே பல்லல கழட்டி மதுவா, பின்ன என்ன எவ்வளவு பொறுமையா நான் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கா? ஏய், இப்போ ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்ல போறியா இல்லையா? மதுவா, நீ கொஞ்சம் வெளியில இரு, நான் பேசிக்கிறேன். ஏய், நான் அவகிட்ட தானே கேட்டிருக்கேன், என்ன போய் வெளியே போக சொல்ற? மதுவா, நீ வெளியில போ. அவ இவ்வளவு முரண்டு பண்றானா வேற ஏதாவது ரீசன் இருக்கும், அது என்னன்னு நான் கேட்டுக்கிறேன். நீ கொஞ்சம் வெளியில இரு, போ போ. திவ்யா, நான் உன் அண்ணி தானே, என்கிட்ட என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு. என்னடா சொல்றாவ? போக மாட்டேன்னு சொல்றாமா. இங்க தான் இருப்பாளாம். அதே மீறி என்ன வெளியே அனுப்புனீங்கன்னா நான் வேற எங்கேயாவது போவேன், ஆனா அந்த ராஜா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றான். அப்படி என்னதான் பிரச்சனை இவங்களுக்குள்ளன்னு எனக்கு தெரியல. எனக்கும் என்னன்னு தெரியலையேடா. ஏமா ஏன் இவன் அங்க போக மாட்டேன்னு சொல்றா? நீங்க ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை கொண்டு வந்து என்ன அழ வச்சீங்க. இப்ப இவ என்ன அழ வைக்கிறா. எல்லாம் என் தலை எழுத்து. இந்தாங்க. அவர் சென்னை வீட்ல இருக்காரு. ஏதாவது பிசினஸ் பண்ணலான்ற ஐடியால இருக்காரு. ஓ, நல்ல விஷயம். இது அவர் இங்க இல்லாதது தானே? ஏங்க, அவர் ஏதோ பிசினஸ் பண்றாரு சொன்னீங்களா, அது நல்ல விஷயம்னு சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சரி, இப்ப சொல்லுங்க, சரசுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏங்க விடுங்க, திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிக்கிட்டு. அப்படி இல்லைங்க, சரசு உங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கா. நீங்க அவகிட்ட இருந்து விலகுனா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம அவ இப்ப மாசமா வேற இருக்கா. அது அவளுக்கு மன ரீதியா உடம்பு ரீதியா இவ்ளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த வலியை நானும் அனுபவிச்சிருக்கேன். நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் சரசுக்கும் கல்யாணம் ஆன பிறகு என் மனசு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு இந்த ஏமாற்றம் பழகிடுச்சு. நீங்க கிடைச்சா உங்களோட வாழறது, நீங்க கிடைக்கலன்னா உங்க நினைப்பிலேயே மீதி காலத்தை தள்ளிடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னொரு ஆம்பளைய என் வாழ்க்கையில என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. காலம் முழுசும் நீங்க என் பக்கத்திலேயே இருக்கீங்கிற நினைப்பே எனக்கு போதுங்க. நான் வேற எதுவுமே உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஏங்க, இதுதான் நான் இங்க வர்றதே இல்லை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க என் மனசை சேஞ்ச் பண்றீங்க. சரி விடுங்க, காதலியா இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்டா நான் இருக்கேன். வழக்கமா ஃப்ரெண்டு தான் காதலியா வருவா. இங்கதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெம்பு தைரியம் இல்லையே. சரியான தொடநடுங்கியா இருக்கீங்க. அதனால அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா இருக்கேனே, அது கூட கூடாதா? நான் கிளம்புறேங்க. இருங்க, சரசு வீட்டுக்கு போறதுன்னா கிளம்புங்க, இல்லனா இங்கே இருங்க. நான் சரசு வீட்டுக்கு தான் போறேன். வெரி குட், இந்த பதில தான் நானும் எதிர்பார்த்தேன். அப்ப நானும் வரேன். நீங்க சரசு வீட்டுக்கு தான் போறீங்கங்கறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னடா சுப்பு, இன்னைக்கு இதே நினைச்சு திங்கவும் முடியல,
கசக்குதே நினைச்சு துப்பவும் முடியல. உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு? முருகா, அந்த மூட்டையை தூக்கி மேல வை. சரிண்ணே. மாப்ள, என்னடா இவ்வளவு சோகமா இருக்க? இல்ல மாமா, மாதவன் கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து எலியும் பூனையுமா இருந்த நாங்க 2 பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம். சரி. இப்ப கூட திவ்யா மனசு மாறவே இல்லையே. நாங்க 2 பேரும் ராசியாகவே முடியல மாமா. அவன் மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. பேசாம திவ்யாவோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். இப்படி பண்ணா எப்படி? திவ்யாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். கட்டுப்பேத்தாத, நானே வேதனையில பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, பேசுப்பா, பேசு. ரிசப்ஷன் அன்னைக்கு சங்கர் வந்து கேட்டா பண்ணாப்ப மாதவன் அதனால அவனை வெளியே போன்னு சொன்னான். உடனே திவ்யா சொல்றா, இந்த ஆளு சேர்த்து வெளியே இருப்புன்றான். இவன் சொல்லிதான் அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறான் மாமா. திவ்யாவா அப்படி சொன்னா? ஆமா மாமா. நாங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு மாமா. மாப்ள, ஒரு சின்ன கரெக்ஷன். நீங்க மட்டும்தான் காதலிச்சிக்க, திவ்யா காதலிக்கவே இல்ல. கல்யாணம் கூட ஏதோ அசம்பாவிதம் இல்ல, ஏதோச்சியா நடந்ததுதான். இதோ பாரு மாப்ள, இந்த காதலும் கல்யாணமும் எம்ஜிஆரும் நம்பியாரும் மாதிரி ஒண்ணுக்கு எப்பவுமே சேராது. அதனால நீ திவ்யாவை பத்தி நினைக்கிறதையும் பேசுறதையும் குற்று. இப்ப நீ சோகத்துல இருக்கிற, உன்னை சிரிக்க வைக்கிற மாதிரி நான் ஒரு நல்ல ஜோக்கு சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பறவையும் பன்னியும் காதலிச்சுதான். காதலிச்சு கல்யாணம் வேற பண்ணிக்கிச்சான். ஃபர்ஸ்ட் நைட்ல 2 சேர்ந்து உதட்டோட உதடு வச்சு முத்தம் கொடுத்துச்சான். 10வது நாள் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? தெரியலையா? சரி, பறவைக்கு பன்னி காய்ச்சல் வந்துருச்சான், பன்னிக்கு பறவை காய்ச்சல் வந்துருச்சான். எப்படி ஜோக்கு? சரி பரலையா? இந்த உலகத்திலே 2 விஷயம் ரொம்ப கொடுமையான விஷயம் மாப்ள. ஒண்ணு, நாம் அடிக்கிற ஜோக்குக்கு நாமளே சிரிக்கிறது, நம்ம செஞ்ச சமையல நாமளே சாப்பிடுறது. தெரியுமா? அண்ணே, அப்பா நல்ல வேளை காப்பாத்திட்டான். பாப்பா வாப்பா பாப்பா. ஏன்பா உனக்கு எத்தனை தான் ஃபோன் பண்றது? அண்ணே, அக்காவை பக்கத்துக்கு காஞ்சிபுரம் வரையும் போயிருந்தேண்ணே. எந்த அக்காவை பார்க்க காஞ்சிபுரம் போனியா? அக்கா இங்க தானே இருக்காங்க. அக்கா எங்க இருக்காங்க? காஞ்சிபுரத்துல தானே இருக்காங்க. என்னப்பா நீ போட்டு குழப்பிட்டு இருக்க? நீ எந்த அக்காவை பத்தி சொல்லிட்டு இருக்க? சரசக்கா இங்க தானே இருக்காங்க. சுப்பு மச்சான் தானே காஞ்சிபுரத்துல இருக்காரு. ஆமா மாப்ள, சுப்பு யாருக்கும் தெரியாம சரசுவை கொண்டு போய் காஞ்சிபுரத்துல தனி கொடுத்து ஏதாவது வச்சிருக்குமோ? யாரு? சுப்பு மச்சான். அட போ மாமா, அவரு அத்தை பேச்ச மீற மாட்டாரு. அத்தைக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டாரு. அவர் ஒரு அப்பாவி மாமா. ஏன் சங்கர், சரசு இங்கதானப்பா இருக்கு? ஆமாமா, சரசக்கா இங்கதான் இருக்காங்க. நான் சொன்னது காஞ்சி காமாட்சி அம்மன் இல்ல, அவங்களதான் அக்கான்னு சொன்னேன். ஓஹோ, இப்ப சாமியெல்லாம் அக்கான்னு கூட ஆரம்பிச்சிட்டியா? ஆமாண்ணே. ஓ, அப்ப சிவன் உனக்கு சித்தப்பா, பெருமாள் உனக்கு பெரியப்பா இல்ல? என்ன மாமா நீங்க வேற? சுமார் மாமா. ஏம்பா, அந்த தாத்தா ஆபீஸ்க்கு போய் வேலையில ஜாயின் பண்ண வேண்டியதானப்பா? அண்ணா, நீங்க வராம நான் எப்படின்னா போய் ஜாயின் பண்ண முடியும்? அட என்னப்பா நீ இப்படி முரண் பிடிச்சிட்டு இருக்க? அந்த வக்கீல் என்ன தேடி வந்து ஏதோ ஒர்க்கர்ஸ்லாம் சம்பளம் கொடுக்கல, செக்ல கையெழுத்து போடணும், அதுல கையெழுத்து போடணும்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாருப்பா. ஒரு வழியா சமாளிச்சு அவர் அனுப்பிச்சு வச்சுட்டேன். எனக்கு ஒன்றும் வேலை சரியா அமையல. நம்ம வேணா நாளைக்கு அந்த கம்பெனிக்கு போய் வேலையை பொறுப்பு எடுத்துக்கலாமாண்ணே? அட என்ன எப்ப வம்பு கழுத்துட்டு இருக்க? நீ போய் முதல்ல ஜாயின் பண்ணு. அண்ணா, நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி நான் போக முடியும்? அண்ணா, உயில் வேற எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாதுண்ணே. அண்ணா நீங்களும் வாங்க, அப்பதான் எல்லாம் செல்லுபடி ஆகும். அந்த தாத்தா என்ன சரியான இடியாப்பு சிக்கல்ல மாட்டி விட்டாரு. இட்லி அரிசி விக்கிறவன் நானு, எனக்கு எதுக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ்லாம்? மாப்ள, நீ போய் சங்கர் காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு தான் வாயேன். நாளைக்கு நல்ல நாள் மாப்ள. நீங்க 2 பேரும் பேசாம ஆபீஸ்க்கு போய் எல்லா இடத்துலயும் சைன் பண்ணி வேலையை ஆரம்பிங்க. ஆமா மாப்ள. அண்ணா, நான் இருக்கேண்ணே, கவலைப்படாம வாங்கண்ணே. சரிப்பா, நாளைக்கு ஜாயின் பண்ணிடலாம். அதுவும் என்னதான் சொல்லுதுன்னு பாத்துருவோமே. அப்பா, தேங்க்ஸ்ண்ணே.